இது ஒரு சாதாரண கதை இல்ல. இது காலத்தை கடந்து வாழும் ஒரு இதிகாசம். இது ஒரு தேவனின் பிறப்பு மட்டுமல்ல. இது தீமைக்கு எதிரான ஒரு தெய்வீக போராட்டம். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழின் மகத்தான புராணங்களில் ஒன்றான கந்த புராணம். அத்தியாயம் 1. முருகன் பிறந்த கதை. இந்த உலகமே இல்லாத காலத்திலிருந்து இந்த கதை தொடங்குகிறது. ஒரு காலத்தில் இந்த உலகமே இல்லை. பூமி இல்லை. வானம் இல்லை. ஒளியும் இல்லை. இருளும் இல்லை. அனைத்தும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியின் உள்ளே ஒரு சக்தி இருந்தது. அதுதான் சிவன். உருவமில்லாதவன். ஆனால் அனைத்திற்கும் காரணமானவன். ஒரு நேரத்தில் அந்த சக்தி அசைந்தது. அதிலிருந்து உலகம் உருவானது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவை அனைத்தும் தோன்றின. பிறகு வாழ்க்கை ஆரம்பமானது. தேவர்கள் தோன்றினர். அவர்கள் உலகத்தை காத்தனர். அனைத்தும் அமைதியாக நடந்தது. ஆனால் அசுரர்கள் எழுந்தனர். அவர்கள் சக்தி பெற்றனர். அவர்கள் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தனர். நாளுக்கு நாள் அவர்களின் பலம் அதிகரித்தது. தேவர்கள் கவலைப்பட்டனர். இதை யார் நிறுத்துவார் என்று அவர்கள் சிவனை நாடினர். அப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது. ஒரு புதிய பிறப்பு. அவன்தான் முருகன். முருகன் எப்படி பிறந்தான்? அடுத்த அத்தியாயத்தில். அனைவருக்கும் நன்றி. இது போன்ற அருமையான கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.